இப்ப நான் சொல்லும் பொழுது எனக்கு பர்சனலா நடந்த ஒரு விஷயம். புதுசா ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கும் போது பொதுவாவே நிறைய தடங்கல்கள் வரும். இந்த செல்ஃப் டவுட்ல இருந்து ஆரம்பிச்சு மத்தவங்க கிரிட்டிசிசம், இல்ல நம்ம ஒரு சில விஷயத்தை எதிர்பார்த்து பண்ணுவோம், அதெல்லாம் நடக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நடக்கும். பட் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலி டேக் மல்டிபிள் மெஷர்ஸ் டு ஜஸ்ட் கெட் ரிட் ஆஃப் தீஸ் திங்ஸ். பொதுவாவே ஒருத்தர் நம்ம ஜட்ஜ் பண்றாங்க அப்படிங்கும் போது அந்த ஜட்மெண்ட்டை சீரியஸாவே எடுத்துக்காம நம்ம வேலையை பார்த்துட்டு போறது அப்படிங்கிறது நான் யூஸ்வலா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்படியே ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தேன். பட் கொஞ்ச நாள் முன்னாடி என்னாச்சு, ஒருத்தர் என்ன உண்மையாவே பிரைஸ் பண்ணாங்க. நீங்க சூப்பரா ஒர்க் அவுட் பண்றீங்க, நீங்க நிறைய விஷயத்துல டெடிகேட்டடா இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி பிரைஸ் பண்ணாங்க. பட் நான் என்ன பண்ணேன், அவ்வளவுலாம் இல்லைங்க, அதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல, அதெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு இனிஷியலாவே அந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு தோணல. பட் அன்இன்டென்ஷனலாவே வந்துட்டு. எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம ஒருத்தங்க ஜட்ஜ்மெண்ட் நம்ம மேல பாதிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பவுண்டரி செட் பண்றோம். அவங்க நம்மள தப்பா நினைச்ச கூடாது, நம்மள தப்பா அவங்க எப்படி போர்ட்ரேட் பண்ணாலும் நமக்கு அது அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு. பட் அது ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, மத்தவங்க ஒப்பீனியன்ஸே தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த பவுண்டரி வாலாவே மாறிடுது. சோ நம்ம ஒருத்தங்களோட கிரிட்டிசிசத்தை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி மத்தவங்க மேல நமக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட்னால, இல்ல அவங்களுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட்னால நம்மளை பார்த்து அட்மயர் பண்ணி ஒருத்தங்க நம்மள உண்மையாவே தே ஆர் அட்மைரிங் அஸ் அப்படின்ற மாதிரி அவங்க நம்மள புகழ்ந்தாங்கன்னா, அது கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு மனப்பான்மைக்கு நான் அந்த நேரத்துல இருந்தேன். சோ எனக்கு அப்ப அந்த விஷயம் தெரியல. பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கூட அந்த விஷயம் இட்ஸ் கம்ப்ளீட்லி என் மேலதான் ஃபால்ட். நான் ஒருத்தரோட மனசை கஷ்டப்படுத்த கூடாதுனோ, இல்ல யாரும் நம்மள நம்மளோட பாத்துல இருந்து டிவியேட் பண்ணக்கூடாதுனோ, நான் எனக்கு தேவையான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்றதுன்றது ஒரு கட்டத்துல அது என்னையவே மாத்திர அளவு, என் கேரக்டரை மாத்திர அளவு ஒரு விஷயமா ஆயிடுது. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேனே. யூஸ்வலாவே நான் மத்தவங்க கூட கேஷுவலா பழகுவேன், அவங்க கிட்ட கேஷுவலா பேசுவேன். அவங்க நம்ம புகழும் போது கூட நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கும் போது ஃபால்ட் ஏன் மேல தானே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ இது நடந்து கொஞ்சம் வாரம் முன்னாடி. சோ அன்னிலேருந்து இப்ப வரையும் நான் என்ன பண்றேன்னா, டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் தூங்க போறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு என்ன நல்லது பண்ணேன், என்ன நல்லா பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி 2 விஷயமா யோசிப்பேன், வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட். சோ இப்போ இன்னைக்கு நாள் நல்லாவே இல்ல இந்த டெசிஷன் எனக்கு பிடிக்காம நான் அதை தெரியாம செஞ்சுட்டேன், இல்ல தெரிஞ்சே தப்பா செஞ்சுட்டேன், இந்த மாதிரி எந்த விஷயத்த இருந்தாலும் ஐ வில் ஜஸ்ட் ஃபர்கிவ் இந்த எண்ட் ஆஃப் தி டே. பிகாஸ் நம்மளால ஒரு விஷயத்த பிடிச்சுட்டு இருக்கும் போது நம்மளால இன்னொரு விஷயத்த போய் பிடிக்க முடியாது. அன்னையோட டேவை நம்ம அன்னைக்கே சம்மரைஸ் பண்ணிட்டோம்னா, நாளைக்கு என்ன பண்ண போறோமோ we will be prepared for that அப்படிங்கிறது என்னோட ஐடியா. இதே மாதிரி நான் வீக்லி இந்த வாரம் என்ன பண்ணேன் அப்படின்றத ஒரு half an hour யோசிப்பேன். சோ இது எனக்கு ரியலாவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா நம்ம பண்ற தப்பு என்ன அப்படிங்கறத நமக்கு அன்னைக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு வீக்லி இன்சைட் பாக்குறது மூலியமாவா நம்மளோட கேரக்டர், நம்ம பாலிசிஸ், நம்ம எப்படி மத்தவங்களை பாக்குறோம், அண்ட் இதனால நமக்கு என்ன லாபம், என்ன தப்பான விஷயங்கள் பண்றோம், அது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் இன் த எண்ட் ஆஃப் திஸ் டே. அதான் பார்ப்போம்.